waste generated in our environment. சுற்றுச்சூழல். Waste is any substance which is discarded after primary use. It is worthless, defective and of no use. They are unwanted and undesirable materials. Waste from school, household waste. நாம் ஒரு பொருளை பயன்படுத்தி அது தேவையில்லை என்று எண்ணி குப்பையில் போடுவதுதான் கழிவுகள். இந்த கழிவுகளை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல், another one is household waste. household wastes அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள். waste from home is known as household waste. solid waste disposed from home and apartments comprise of garbage and rubbish, bottles, cans, clothing, composts, disposable items, food packings, newspapers, magazines and trimmings. We can classify the household waste as below. வீட்டில் இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட் அதாவது திடக்கழிவுகளை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, என்னென்ன கழிவுகள் வீட்டில் இருந்து நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம், வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுவோம். பாட்டில்ஸ், கேன்ஸ், க்ளாத், ஃபுட் பேக்கிங்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், இது எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட்டு. ஸோ இதுவே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. என்னென்னவா பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? ஆர்கானிக் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே ஆர்கானிக் வேஸ்ட். இதெல்லாமே நம்ம உரமாக பயன்படுத்தலாம், உரக்கழிவுகள் அப்படின்னு சொல்லலாம். டாக்ஸிக் வேஸ்ட் அதாவது நச்சு கழிவுகள், பாய்சன். ஓல்டு மெடிசின்ஸ், பெயிண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், பல்ப்ஸ், spray cans, fertilizers, pesticide, containers, batteries, shoe polish. ஸோ இது எல்லாமே டாக்ஸிக் வேஸ்ட் அதாவது பாய்சன் உள்ள வேஸ்டஸ், பாய்சன் உள்ள கழிவுகள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அதாவது ஒரு பொருளை மறுபடியும் உற்பத்தி செய்து அதனை மறுபடியும் யூஸ் பண்ணுவது தான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட். பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே ரீசைக்கிளபிள் வேஸ்ட். சாயில்டு வேஸ்ட், clothes soiled with blood and other body fluids. E-wastes, computer parts, electronic materials, cell phone parts, CFL bulbs, இது எல்லாமே E-waste அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட், எலக்ட்ரானிக் கழிவுகள். வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல், ஸ்கூலில் இருக்கக்கூடிய கழிவுகள். You leave many waste materials inside your classrooms and throw away many things in the school campus. If they are not collected and disposed properly, your environment will be polluted. Polluted means மாசுபடுதல். Papers, pen and its parts, blades, chocolate covers and plastic items are found in the school environment. கிளாஸ்ரூமில் நிறைய திங்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர், பென்சில், பென்னு, அதோட பார்ட்ஸு ப்ராப்பராக அதை குப்பை கூடையில் டஸ்ட்பினில் போடணும். ஸோ டஸ்ட்பினில் போடாமல் நம்ம அங்கங்கே தூக்கி போட்டால், ஸ்கூல் கேம்பஸில் தூக்கி போட்டால் ஸ்கூல் அந்த சுற்றுச்சூழல் பொல்யூட் ஆகும், அதாவது மாசுபடும். எதில் போடணும் அப்படின்னா டஸ்ட்பினில் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்விரான்மெண்ட் மீன்ஸ் சுற்றுச்சூழல். The single most common material
generated in schools is food waste. Food is not only wasted but it is also thrown away everywhere, making your surrounding unclean. மேக்ஸிமம் காமனாக பார்த்தா நம்ம ஸ்கூலில் வந்து எது அதிகமாக வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட் வேஸ்ட், அதாவது உணவத்தை அதிகமாக வேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உணவு மட்டும் வேஸ்ட்டு கிடையாது, நீங்கள் தூக்கி போடுற அந்த பொருட்கள் எல்லாமே வேஸ்ட்டு தான், சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம டஸ்ட்பினில் போடணும், ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிடு. In a survey conducted, it is found that food waste accounts for 23.9% of the total waste generated in the school, and recyclable paper like cardboard, white paper and mixed papers accounted for 23.5% of the total waste. To keep our surrounding clean, we need to have a proper waste disposal system. ஃபுட் வேஸ்ட் வந்து 23.9% இருக்குது மொத்த கழிவுகள்லேயே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 23.5%. லைக் கார்ட்போர்ட், ஒயிட் பேப்பர் அண்ட் மிக்ஸ்டு பேப்பர் இதெல்லாம் வந்து மறுசுழற்சி பண்ணி மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சரௌண்டிங், அதாவது நம்மளே சுற்றி இருக்கும் பகுதியை வந்து நாம் எப்போயுமே க்ளீனாக வச்சுக்கணும். தேவையில்லாத இந்த வேஸ்ட் கழிவுகள்லாம் என்ன பண்ணணும்னா டிஸ்போஸ் பண்ணணும், அதாவது டஸ்ட்பினில் போடணும், வேறு எங்கேயும் தூக்கி எறியக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட், கழிவுகளை ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுவது, அதாவது டிஸ்போசல்னா அகற்றுவது. வித் so much of waste lying everywhere, what do you think that we should do? இதுலுமே வேஸ்ட், அதாவது கழிவுகள் வந்து நிறைய இருக்குது, அதில் நாம் என்ன பண்ணணும், ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். We urgently need a proper waste management system. Waste management is needed for the following reasons. இந்த கழிவுகளை ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் பண்ணனா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத கீழே பார்க்கலாம். டு கண்ட்ரோல் பொல்யூஷன், பொல்யூஷன் மீன்ஸ் மாசுபடுதல். வேரியஸ் பொல்யூஷன்ஸ் லைக் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன் கேன் பி அவாய்டட். நம்ம வேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுனா பொல்யூஷன்ஸ் வராமல் நம்ம தடுக்கலாம். என்னென்ன பொல்யூஷன் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் ஏற்படாமல் தடுக்கலாம். டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்சஸ், waste disposal is important for the conservation of our environmental resources like forest, minerals and water. waste dispose பண்றதுனால conserve natural resources, அதாவது இயற்கை வளங்களான forest, minerals and water இதெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். to control spread of diseases, spread of infectious diseases can be controlled. ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன், அதாவது நோய்கள் வராமல் நம்ம தடுக்கலாம், நோய்கள் பரவாமல் தடுக்கலாம். ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ், கழிவுகளை மறுசுழற்சி பண்ணி அதனை ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ் டு ரெடியூஸ் வேஸ்ட், கழிவுகளை குறைக்கும் வழிகள். The best place to start difference is our home. கழிவுகளை குறைக்கும் முறையை நாம் வீட்டிலிருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். We need to learn how to reduce, reuse and recycle waste. கழிவுகளை reduce, எப்படி குறைப்பது, எப்படி மறுபடி யூஸ் பண்ணுவது, எப்படி மறுசுழற்சி பண்ணுவது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். The following practices will be helpful to reduce waste in our home and school environment.
கீழே கொடுத்திருக்கும் இந்த வழிமுறைகளை நாம் பயன்படுத்தினால் அல்லது பின்பற்றினால் நம் வீட்டிலும் ஸ்கூல் என்விரான்மெண்ட்டிலும் கழிவுகளை குறைக்கலாம். Use reusable and recyclable bags and containers. Reusable and recyclable அதாவது மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களாகவோ அல்லது மறுபடியும் மறுசுழற்சி பண்ணக்கூடிய பொருட்களாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ரீயூசபிள்னா சில்வர் டம்ளர், சில்வர் பிளேட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் மறுபடியும் நம்ம அதே பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி reusable things யூஸ் பண்ணலாம். Next, avoid one-time use items and use items which can be used permanently. ஒன் டைம் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற அந்த திங்ஸை யூஸ் பண்ணாமல் பெர்மனண்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸை நம்ம வந்து எப்பயுமே யூஸ் பண்ணலாம், கழிவுகளை குறைக்கலாம். Segregate waste into biodegradable and non-biodegradable items and hand over them to the municipal and corporation people who collect them. Biodegradable அப்படின்னா மக்கும் குப்பை, நான் பயோடிகிரேடபிள்னா மக்காத குப்பை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது அல்லது ஸ்கூலில் இருக்கக்கூடியதை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து நகராட்சி ஊழியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். Do not throw away your waste everywhere. Put them in dustbins and dispose them properly. நீங்கள் கழிவுகளை கண்ட இடத்துல போடக்கூடாது, எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டஸ்ட்பினில் தான் போடணும். ஓகேங்களா? Waste food in schools can be collected and used to feed cattle. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கூலில் வேஸ்டான ஃபுட்டை கலெக்ட் பண்ணி கால்நடைகளுக்கு, கேட்டில்ஸ்னால் கால்நடைகளுக்கு உணவாக நம்ம கொடுக்கலாம். ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மேன்யூர்ஸ், உரம். கிச்சன் வேஸ்ட், வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நம்ம மேன்யூர்ஸாக மாற்றிக்கலாம், அதாவது உரமாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் கழிவுகளை குறைத்து கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸ், புக் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் Roman, choose the correct answer. Blue appearance of the sky is due to dash of light. The option scattering. Right here. SCATTERING. Next, who is known as Missile Man of India? B option, Dr. APJ Abdul Kalam. Next, number 3, an example for reversible change is dash. A option, melting of ice. Next, number 4, chemical reactions are example for irreversible change. Number 5, which of the following is not an organic waste? D option, battery. Next, Roman number 2, fill in the blanks. The book Wings of Fire was written by who? Yes, correct. Dr. APJ Abdul Kalam. Right here, Dr. APJ Abdul Kalam. Next, number 2. A stretched rubber band comes back to normal shape. It is an example for dash. Reversible changes. Right here, REVERSIBLE. Reversible changes. Next, most of the physical changes are dash changes.
changes தான். Right here REVERSIBLE reversible changes. Next, number 4. Newspaper is a dash waste. Recyclable waste. Right here RECYCLABLE recyclable waste. Next, waste from house and apartments are called dash waste. Household waste. Right here HOUSE household HOLD household waste. Next, Roman number 3. Match the following. But to flower. பட்ல இருந்து ஃப்ளவர் முடியும் ஒவ்வொரு ஸ்டேஜ், அதாவது ஒவ்வொரு நிலையா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மறுபடியும் பட்டுக்கு வராது. ஸோ இது வந்து என்ன சேஞ்சஸ்? எஸ், irreversible change. Reversible change, melting of ice. ஐஸ் வந்து மெல்ட் பண்ணா என்ன ஆகும்? மறுபடியும் வாட்டருக்கு வந்துடும். ஸோ இது வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச். இந்தியா 2020 டாக்டர் APJ அப்துல் கலாம். பேப்பர், recyclable waste. Vegetables, organic waste. Thank you students.